Next, we are going to exercise 1.6 la fourth sum. So, Mullaikudi has 25 bags of apples. If each bag there are 9 apples, she shares the equal amongst her 6 friends. So, how many apples do each get? Are there any apples left over? So, என்னன்னு கேட்டிங்கன்னா முல்லைக்கொடி வந்துச்சு 25 ஆப்பிள்ஸ் வந்து வச்சுருக்காங்க. ஸோ அது என்னன்னு கேட்டிங்கன்னா in each bags are 9 apples. ஸோ 25 பேக்கில் வந்து 9 ஆப்பிள் வந்து ஒவ்வொரு வந்துட்டு பேக்லேயும் வந்துட்டு 9 ஆப்பிள் வந்து இருக்குன்னு சொல்கிறாங்க. அவங்களுக்கு வந்து 6 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. 6 ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்துட்டு ஈக்குவலாக எவ்வளோ வந்துட்டு ஆப்பிள்ஸ் கொடுக்க முடியும். ஸோ அப்படி கொடுத்தது போக பேலன்ஸ் எவ்வளோ ஆப்பிள் இருக்குன்றதா இங்கே கொஸ்டின் கேட்குறாங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ வந்துட்டு ஸோ 25 பேக்ஸில் 9 ஆப்பிள்ஸ் வந்து ஈச் பேக்கில் இருக்குது. ஒவ்வொரு கூடையில் வந்துட்டு 9 ஆப்பிள்ஸ் இருக்குது. ஸோ மல்டிபிகேஷன் 25 into 9 225 ஆப்பிள்ஸ். டோட்டலாக எவ்வளோ ஆப்பிள்ஸ் இருக்குன்னா 225 ஆப்பிள்ஸ் வந்து இருக்குது. ஓகேங்களா? ஸோ அவங்க வந்து எத்தனை ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்துட்டு ஈச்சாக அதாவது சமமாக வந்துட்டு கொடுக்குறாங்கன்னு கேட்டிங்கன்னா 6 ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து கொடுக்குறாங்க. 225 டிவிஷன் 6. ஸோ அப்படி நம்ம டிவிஷன் பண்ணுறப்போ எத்தனை பேத்திக்கு வந்துட்டு ஈவனாக வந்து கொடுக்க முடியும்? சரி, 6 நம்பர்ஸுக்கு எவ்வளோ ஆப்பிள் வந்து ஈவனாக கொடுக்க முடியும். ஸோ ரிமைனிங் ஆப்பிள் எவ்வளோன்றதை நமக்கு தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ 22. ஸோ 2ல் வந்துட்டு 6 கன்வே பண்ண முடியாது. அப்போ 2 டிஜிட் எடுத்துக்கோங்க. 22ல் வந்துட்டு 6 டேபிளால் கட் பண்ணுறப்போ நமக்கு 3 நம்பர்ஸ் ஆகும். 3 6 ஆர் வந்துட்டு 18 சப்ட்ராக்ஷன். ஸோ சப்ராக்ஷன் பண்ணுறப்போ என்ன கேட்டிங்கன்னா 12. ஸோ இது வந்து 1 ஆகும். இது வந்து 12 minus 8 வந்து 4. ஸோ இது வந்து கீழே இருக்கீங்களா நம்ம வந்துட்டு 45. ஓகேங்களா? ஸோ 45 அப்படின்ற நம்பர்ஸில் 6 நம்பர்ஸ் வந்துட்டு 7 டேர்ம்ஸ். 7 6 ஆர் 42. ரிமைனிங் நம்பர்ஸ் 3. ஓகேங்களா? ஸோ அந்த முல்லைக்கொடி வந்துட்டு 6 நம்பர்ஸ்க்கு வந்துட்டு 37 ஆப்பிள்ஸ் வந்து ஈவனாக பிரித்து தராங்க. பேலன்ஸ் அவங்க கையில் வந்துட்டு 3 ஆப்பிள்ஸ் வந்து இருக்கு. ஓகேங்களா? ஸோ அமாங் 6 ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்துன்னு கேட்டிங்கன்னா ஈச் ஆஃப் தேம் கெட் 37 ஆப்பிள்ஸ், 3 ஆப்பிள்ஸ் லெஃப்ட் ஓவர். ஸோ அவங்களுக்கு எல்லாத்தையும் கொடுத்தது போக அவங்க கையில் 3 ஆப்பிள்ஸ் வந்துட்டு இருக்கு. நெக்ஸ்ட், a poultry has produced 15,472 eggs and 30 eggs in a tray. So how many trays they need? இல்ல கொஸ்டின் என்னன்னு கேட்டிங்கன்னா ஸோ 15,472 எக்ஸ் வந்து இருக்கு. ஸோ அவங்களுக்கு வந்துட்டு என்னன்னு கேட்டிங்கன்னா 30 ட்ரே வந்து தேவைப்படுது. ஒவ்வொரு ட்ரேயிலும் எவ்வளோ வந்துட்டு எக் வந்துட்டு வைக்க முடியும்ன்றதுதான் கொஸ்டின். ஓகேவா? சாரி, எக்ஸ் வந்துட்டு ஒவ்வொரு ட்ரேவுக்கும் வந்துட்டு 30 எக்ஸ் வந்து வைக்கிறாங்க. ஸோ எத்தனை ட்ரே வந்து தேவைப்படுது? ஓகேங்களா? ஸோ 15,472 எக்ஸ் இருக்கு. ஸோ 32 எக்ஸ் வந்துட்டு வைக்கிறாங்க. எத்தனை ட்ரேன்றதுனால டிவிஷன். ஸோ இது என்னன்னு கேட்டிங்கன்னா 1 டிஜிட்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா 30 கன்வே பண்ண முடியாது. அப்போ 2 டிஜிட் எடுத்துக்கோங்க. 15லேயும் 30 கன்வே ஆகாது. அப்போ என்ன பண்ணிங்கன்னா 3 டிஜிட் எடுத்துக்கோங்க. 154. ஸோ இது அப்ராக்சிமேட்டாக 115 எடுத்துக்கிட்டிங்கன்னா இங்கே 30 இருக்குது. ஸோ 150 30ல் வந்து 5 டைம்ஸ் கன்வெர்ட் ஆகும். ஓகேங்களா? ஸோ 5ன்றது எடுத்துக்கிட்டிங்கன்னு கேட்டிங்கன்னா 5 into 0 0. நெக்ஸ்ட்டு 5 3s are 15. ஸோ சப்ராக்ஷன் பேலன்ஸ் 4 இருக்குது. ஸோ 7 கீழே இருக்கிறீங்கன்னா 47. 47ல் 30 வந்துட்டு 1 டேர்ம்ஸ் கன்வெர்ட் ஆகும். ஸோ 1 into 30 சப்ராக்ஷன். ஸோ 17 இருக்குது. ஸோ 2 கீழே இருக்கிறீங்கன்னா 172. ஸோ அப்ராக்சிமேட்டாக இது எவ்வளோ எடுத்துக்கலாம்னா 150 எடுத்துக்கலாம். ஸோ 5 டேர்ம்ஸ் கன்வெர்ட் ஆகும். ஓகேங்களா? ஸோ 5 into 0 0. 5 3s are 15. ஸோ ரிமைனிங் நம்பர் 22. நெக்ஸ்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா ஸோ 22ல் வந்துட்டு 30 கன்வே பண்ண முடியாது. அப்போ 0 ஆட் பண்ணுறப்போ நமக்கு வந்துட்டு என்ன பண்ணுறீங்களா ஸோ கோஷியன்ட்டில் டாட் வைக்கிறோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு ஸோ 220 இருக்குது. 7 டேர்ம்ஸ். ஓகேங்களா? 7 3s are 21 வரும் சம்திங். ஸோ 7 into 0 0. 7 3s are 21. ஸோ சப்ராக்ஷன் 10 வரும். ஸோ 0 ஆட் பண்ணுறப்போ என்ன பண்ணிங்களா திரும்ப எகைன் என்ன பண்ணிங்களா 3 டேர்ம்ஸ் வந்துட்டு கன்வே பண்ணலாம். 3 into 0 0. நெக்ஸ்ட் 3 3s are 9. ஓகேங்களா? ஸோ ரிமைனிங் நம்பர் 10. ஸோ இது போயிட்டே இருக்கும். ஸோ நமக்கு பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 டிஜிட் கிடைச்சா ஓகே. ஓகேங்களா? ஸோ டோட்டல் ட்ரே எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 515 ட்ரே வந்துட்டு முழுசாக தேவைப்படுது. இது பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஸோ above 5க்கு மேலே இருக்கிறதுனால 1 ட்ரே வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ 515 plus 1 that's equal to 516 trays secured. Next is 6th sum.
Read the table and answer the following questions. So name of the stars கொடுத்திருக்காங்க sun. நெக்ஸ்ட் ஸோ சன்னோட டயாமீட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க இன் மைல்ஸ்ல கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. நெக்ஸ்ட் சிரியஸ்ன்றது கொடுத்துருக்காங்க ஸோ அதோட டயாமீட்டர்ஸ் கேனோபஸ் ஸோ டயாமீட்டர் ஆல்ஃபா செஞ்சுரி ஸோ டயாமீட்டர் ஆர்கிடெக்ட்ஸ் டயாமீட்டர் வேகா ஸோ டயாமீட்டர் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்காங்கன்னா ரைட் த கானோபஸ் stars diameter in words in the Indian and the international system. So Canopus means this is the Canopus diameter. So 1 tens 100,000 10,000 lakh 10 lakh crore 2 crore 59 lakhs 41,900. Okay, this is the Indian system. Okay, so words la kekranga. Okay, so words எழுதுறப்ப என்னன்னு கேட்டிங்கன்னா 2 crore 59 lakhs 41,900. So it is the Indian name system. Next international system 25 millions 941,900. So it is the international system. Next is second one. Write the sum of the place values of 5 in the Sirius stars diameter in the Indian system. Okay, so Sirius diameters oda values 5 of 5 கேக்குறாங்க. So Sirius oda 5 1s 10s 100. Okay, so answer is 1 tens 100,000 10,000 lakhs. So 5 lakhs 50,500 is the answer. Next third sum 864,730 right in Indian system. Answer 86 crore 40 lakhs 730. So it is the Indian system. Next write the diameter in words of architecture stars in the international system. 19,888,800. Okay, next write the difference of the diameter of Canopus and architecture stars in the Indian and the international system. So Indian system 1 tens 100,000 10,000 lakh 10 lakh. So okay so 60 lakhs 53,100. So words la 60 lakh 53,100. So it is the answer. Next international system. So 1 tens 100,000 10,000 lakh crore. So நமக்கு crore வராது millions ல தான் வந்துட்டு போகும் 6 millions international system crore ல வராது நமக்கு டைரக்டா மில்லியனுக்கு போய்டும் ஓகேங்களா. So 6 millions 53,100. ஓகேங்களா. So it is the international words. Next is seventh sum. Anbu asks Arrive Selvi to guess a 5-digit odd numbers. He gives the following hints கொடுத்திருக்காங்க. So first question, the digit in the 100 space is less than 5. So 100 space la less than 5 இருந்தா போதும். less than 5 na 4 வரைக்கும் 1 2 3 4 வரைக்கும் any numbers you can mind it. Next, the digit in the 100 place is greater than 6. So 100 place la வந்துட்டு 6 விட அதிகமான numbers. ஓகேங்களா. Next, the digit in the 10th place is 8. So what is the Arrive Selvi answers? That she give more than one answer. So நிறைய answers இருக்கு, அதுல ஏதாவது ஒரு answer சொல்லுங்க. So answer is 43,781. So many answers are possible. So it is the answer. Next, eighth. A music concert is taking place in a stadium. A total of 7,689 chairs are to be put in the rows of 90. So first question என்ன கேக்குறாங்க கேட்டிங்கனா how many rows will be there? Next என்ன கேட்டிங்கனா will there be any chair left over? ஓகேங்களா.
ஸோ டோட்டலாக எவ்வளோ சேர்ஸ் இருக்குன்னு சொல்றீங்கன்னு கேட்டிங்கன்னா 7689 சேர்ஸ் இருக்கு. அவ்வளோ எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா ஸோ 90 ரோஸ் வந்து இருக்கு. சாரி, ரோஸ்க்கு வந்துட்டு 90 சேர்ஸ் போடுறாங்க. எத்தனை ரோஸ் வந்து தேவைப்படுதுன்னு கேட்க. ஸோ ஆன்சர், ஸோ 7689 சேர்ஸ் டோட்டலி 9 சேர்ஸ் வந்து போடுறாங்க. ஸோ டிவிஷன் பண்ணி நமக்கு ஆன்சர் தெரிஞ்சிடும். ஓகேங்களா? ஸோ 8 டேபிள் எடுத்துக்கோங்க. 0, 8 into 0, 0. நெக்ஸ்ட் 8 9s are 72. ஸோ சப்ராக்ஷன் 48. ஸோ 9 கீழே இருக்குனீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு 5 டேபிளால் கட் ஆகும் 0. ஸோ 9 5s are 45. ரிமைனிங் 39. ஸோ 89 வந்துட்டு சாரி 85 வந்துட்டு 85 rows are required to fill. ஸோ 85 rows வந்துட்டு தேவைப்படுது. ரிமைனிங் எவ்வளோ சேர்ஸ் இருக்குன்னா 39 சேர்ஸ் வந்துட்டு இருக்கு. ஓகேங்களா? த ரிமைனிங் சேர் ஆர் 39. நெக்ஸ்ட் ரவுண்ட் ஆஃப் த 7 digit நம்பர்ஸ். ஓகேங்களா? ஸோ இதை வந்துட்டு ரவுண்டாக வந்துட்டு ஆக்க சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் டு த நியரஸ்ட் லேக்ஸ் அண்ட் 10 lakhs ஆர் they in the same. So ones, tens, 100, 1000, 10,000, lakh, 10 lakh. 10 lakhs means 29 lakhs சொல்றாங்க. ஸோ அப்போ நியரஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம் 30 lakhs எடுத்துக்கோங்களா. ஓகேங்களா? நியரஸ்ட் ரவுண்ட் நம்பர் 30 lakhs. ஈக்குவல் ஆகும் சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா 10 lakhsக்கு ஈக்குவல் ஆகும். எஸ், சேம் 10 lakhsக்கு வந்துட்டு எஸ் போத் ஆர் சேம். ஸோ ரெண்டுமே வந்து சேம் தான். எவ்வளோன்னு கேட்டீங்கன்னா 30 lakhs. Next, 10th one. So find the 5 or 6 or 7 digit numbers from a newspaper or a magazine to get a rounded numbers to the nearest 10,000. So you can do it 5 number எடுத்துக்கோங்க or 6 number எடுத்துக்கோங்க இல்லைனா 7 digits number எடுத்துக்கோங்க. So எந்த நம்பர் எடுத்தாலும் உங்களுக்கு nearest 10,000 வரணும்னா so 10,000 is the answer. So உங்களுக்கு இதோட first chapter close ஆகுது. ஓகேங்களா? Thank you.